இங்க நடக்கிறது வந்து முதலமைச்சர் என்ன செய்யறாரு, பார்க்க முடியலன்னு விட்டுட்டு பிறட்டும், நாங்களே மத்திய அரசே அதை பார்த்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தடுக்கிறது. நம்ம அண்ணாமலை சாருக்காக நான் இதை சொல்லலை. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சுக்கு சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் ஒரு கருத்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஜனநாயகம் நொறுங்கி கிடக்குன்னு சொல்ல மாட்டாங்களே. இந்தியாவிலே ஜனநாயக ஆட்சி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆட்சி நடந்து தமிழ்நாட்டில் தான் சொல்லுவாங்களே தவிர அது புதுசாக சேர்ந்தனால ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவார். நன்றி. அண்ணாமலை வந்து இந்த போதைப் பொருள் வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்தால் நாங்கள் ஒன்றிய அரசு வந்து அதை தடுத்துக்கணும், ஆனால் இங்கே நடக்கிறது வந்து முதலமைச்சர் என்ன செய்யறாரு, பார்க்க முடியலன்னு விட்டுட்டு பிறட்டும், நாங்களே மத்திய அரசே அதை பார்த்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தடுக்கிறது. நம்ம அண்ணாமலை சாருக்காக நான் இதை சொல்லலை. ஏற்கனவே 2021 இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் தென்னிந்திய போதை ஒழிப்பு மாநாடானது சென்னையிலே நடைபெற்றது. உயர் அதிகாரிகள் IAS IPS போன்ற அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் தென்னிந்தியா தென் மண்டலத்தில் அந்த ஒரு சென்னையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சொன்னாங்க, போதைப் பொருள் 1600 மடங்கு கூடுதலாக தென் மாநிலங்களில் பயன்பாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. 1600 மடங்கு. அதாவது 2011க்கு முன்னால என்ன இருந்ததோ அது 2021 வரை அந்த ஆட்சி காலத்தில் 1600 மடங்கு அதிகரித்ததாட்டு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பல மாநிலங்களில் இருந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட போதை வரிசைகள் எல்லாம் அனுப்புகிறாங்க. நீங்கள் சின்ன மாணவிகளை கெடுக்க நோக்கத்தோடு பல இடங்கள்லேருந்து பல மாநிலங்களிலிருந்து கூல் டிப்ஸ்ன்னு ஒன்றை தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. இதுதான் நம்ம மாணவர்கள் மத்தியில் ஒன்று. அது நம்ம 21 எப்படி இருந்து இப்போ எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த தயாரிப்பு தமிழ்நாட்டிலே தயாரிக்காங்க. நீங்கள் ஒரு ஆளை சொன்னீங்களா, அவங்ககிட்ட கேளுங்க, இது எங்கே சார் தயாரிக்காங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக தமிழ்நாட்டை குறிவைத்து, மாணவ சமுதாயத்தை குறிவைத்து நன்றாக படிக்கிற மாநிலத்தை நிச்சயமாக தொடரக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.